தினமொரு வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 5. அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள், ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். விளக்கம். ஆகாப் ராஜாவின் காலத்தில் அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த 400 பேர் ஒரே கூடையின் கீழ் நின்றனர். அந்த 400 பேரும் பொய்யான விஷயத்தில் பிரிவினை இன்றி ஒன்று சேர்ந்து நின்றனர். அவர்களால் ஒத்துப்போக முடிந்தது. அவர்களால் ஒரே விஷயத்தை பேச முடிந்தது. ஒரு ராஜா 22:6 அவர்களின் ஆவி ஒருவருக்கொருவர் ஒத்து போனது. அவர்களின் ஐக்கியம் வலிமையானது, ஆனால் அந்த ஐக்கியம் சத்தியத்திற்கு எதிரானது. அவர்களுக்குள் இயங்கிய பொய்யின் ஆவி அனைவரையும் பொய்யான விஷயத்தில் ஒருங்கிணைத்து ஒத்துப்போக வைத்தது. சத்திய ஆவிக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்கள் அனைவரும் பொய்யின் ஆவியினால் கட்டப்பட்டு போனார்கள். அவர்களால் ஐக்கியமாக நிற்க முடிந்தது, ஆனால் அந்த ஐக்கியம் நல்ல விஷயத்தின் மேல் தோன்றவில்லை. அந்த ஐக்கியம் நல்ல விளைவை ஏற்படுத்தவும் இல்லை. அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனம் ஒரே விதமாய் இருந்தது, ஆனால் அது உண்மையாய் இருக்கவில்லை. எனவே அதை கேட்டு செயல்பட்ட ஆகாப் பரிதாபமாக வீழ்ந்தான். ஆனால் அவர்களுக்கு இடையில் மிகாயா என்பவன் அவர்களோடு ஒத்துப்போக இயலாதவனாய் இருந்தான். அவன் ஒரு வலிமையான ஐக்கியத்தோடு சேர்ந்து பொய்க்கு துணை போவதை விட தனிமையில் நின்றாலும் சத்தியத்தோடு நிற்க விரும்பினான். அவனால் ஒத்துப்போக இயலவில்லை, ஏனென்றால் அவனுக்குள் உண்மையான தேவ ஆவி செயல்பட்டது. அவனுடைய வார்த்தை 400 பேரோடு ஒத்துப்போகவில்லை. அவன் சொன்ன தேவ வார்த்தை ஆகாபுக்கு பிரியமாய் இருக்கவில்லை, ஆனால் அவன் சொன்னதுதான் சரியாய் இருந்தது. இந்த கடைசி நாட்களில் உண்மையற்றவர்கள் ஒன்று திரண்டு நிற்க முடிகிறது, ஆனால் உண்மையானவர்கள் தனித்து நிற்க நேரிடுகிறது. ஏனென்றால் உண்மையற்றவர்களின் எண்ணிக்கையே அதிகம். உண்மையானவர்களிடம் சத்தியமற்றவைகளோடு ஒத்துப்போகும் ஆவி இல்லாததால் அவர்களால் சேர்ந்து நிற்க இயலவில்லை. அவர்கள் எலியாவை போல தனித்து விடப்படுகிறார்கள். ஆனாலும் சத்தியமற்ற ஆயிரங்களோடு சேர்ந்து நிற்பதை விட சத்தியத்திற்காக தனித்து நிற்பதையே அவர்கள் அதிக மேன்மையாக எண்ணுகின்றனர். உண்மையற்றவர்கள் ஒன்று சேர்ந்து நிற்பது மட்டுமல்ல, இவர்களின் பின்னால் அணி திரள்கின்றவர்களும் வெகு திரளாகவே இருக்கின்றனர். உண்மையினால் இழுக்கப்படுகின்றவர்களை விட பொய்யினால் வஞ்சிக்கப்படுகின்றவர்களே அதிகம். அவர்கள் உலகத்திற்கு உரியவைகளை பேசுவதால் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையை விரும்பாதவர்களோடு சேர்ந்து நிற்பதை விட உண்மையான தேவனோடு தனித்து நின்று தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமேன்.